அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம சிகப்பரிசி துவரம்பருப்பை வச்சு ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள், நான் ஊற போட வேண்டியது எல்லாமே ஆல்ரெடி ஊற போட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி நம்ம சிகப்பரிசி போட்டு தான் பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி 1 டம்ளர் அளவுக்கு சிகப்பரிசி எடுத்திருக்கேன். அதை வாஷ் பண்ணி அதில் தண்ணியை விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி, அதே சைஸ் டம்ளர்லேயே 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து அதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இந்த சிகப்பரிசி பச்சரிசி ரெண்டுமே ஊறி ஒரு 3 மணி நேரம் ஆயாச்சு. நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். அரிசியெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. அதே மாதிரி பச்சரிசி ஊறி ரெடியாக இருக்குது. இங்கே அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா 3/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 2 வரமிளகா அதையும் வாஷ் பண்ணி தண்ணியை விட்டு ஒரு 1 ஹவராக ஊற வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஊறினது எல்லாமே ரெடியாக இருக்குது. அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பருப்போட ஊற வச்ச வரமிளகாயை ஃபஸ்ட்டு அடியில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மிளகா நல்லா அரைப்பட்டு வரும். இதுக்கு மேலே நம்ம ஊற வச்ச அந்த சிகப்பரிசி அதை சேர்த்துருவோம். இப்போ இந்த சிகப்பரிசிக்கு மேலேயே நம்ம ஊற வச்ச பச்சரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம ஊறின 2 பருப்பையும் சேர்த்துடலாம். துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் உள்ளே சேர்த்துருவோம். 1 கப் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் சேர்க்குறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு துண்டு இஞ்சியை தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சியை உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணிப்போம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம இப்போது சிகப்பரிசியில் ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிகப்பரிசி ஊறின தண்ணியை கொஞ்சம் வச்சுருக்கோம். அதில் அவ்வளோ சத்து இறங்கியிருக்கோம். அந்த தண்ணியை வச்சு இதை நம்ம மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி, தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம டிஃபன் ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாவை புளிக்க வைக்கணும்னா இல்லை, உடனே நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம பேக்கிங் சோடா அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. உளுத்தம்பருப்பும் நம்ம சேர்க்கலை. ரொம்பவே ஹெல்த்தியாக ரெட் ரைஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி. பருப்பெல்லாம் போட்டனால ப்ரோட்டீன் ரிச்சும் கூட. நம்ம இஞ்சி இது எல்லாமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் ஆல்ரெடி ஹீட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை அப்படியே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதை நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரியும் பார்த்துக்கலாம், இல்லை நீங்கள் மெல்லிஸாக தோசை மாதிரியும் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான், எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தோசையை நம்ம அப்படியே பண்ணி சாப்பிடலாம். இதில் இன்னும் டேஸ்ட்டுக்காக நாங்கள் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு சாப்பிட போகிறோம். பாருங்கள், தோசையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதை அப்படியே மேலாக தூவிக்கலாம். இதோட கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டையுமே கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் அப்படியே ஆட் பண்ணிடலாம். சுற்றி நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ரெடியாகி வரட்டும். அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரெடியாகட்டும். ஒரு சைடு ரெடியானதும் மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். சூப்பராக வரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த சைடும் ரெடியாகட்டும். தோசை ரெடி ஆகிட்டு நம்ம எடுத்துடலாம். அப்படியே சுட சுட சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எல்லா மாவுக்குமே நம்ம இதே மாதிரி தோசை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னொரு தோசையை ரெடி பண்ணியிருக்கோம். அதுவும் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. நல்லா அந்த ஆனியனோட அப்படியே சுட சுட அந்த தோசையை சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம எந்த சட்னி, தொக்கு அது எதுனாலும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.